நடிகர் நெப்போலியன் அவருடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அதில் அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து கமல்ஹாசனோட நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதாவது அவர் வந்து மற்ற எல்லாரோடையும் நடிச்சிட்டாரு, கமல் சாரோட மட்டும் நடிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. அவர் அந்த நடிகர் சங்கம் சார்பாக சந்திக்க போகிறப்ப கமல் சார் இவரை கண்டுக்கவே இல்லையாம். என்னடா நம்மளை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சீவலபேரி பாண்டி நடிச்சதுக்கப்புறம் போய் பார்க்க போயிருக்காரு. அது வந்து என்னன்னா, இந்த உழைப்பாளி பிரச்சனையப்ப ஒரு கூட்டம் ராகவேந்திரா மண்டபத்தில் நடந்திருக்கு. அப்ப கமல் ரஜினி எல்லாமே இருந்திருக்காங்க. அப்ப போன உடனே இவரை கூப்பிட்டு, சீவலபேரி பாண்டி பிரமாதமா பண்ணியிருக்கீங்க, அந்த படம் நான் நடிக்க வேண்டியது, நான் நடிக்கலாம்னு முயற்சி பண்ணேன், நான் நடிச்சிருந்தா கூட உங்களவு சிறப்பாக நடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே இவருக்கு அவ்வளோ பெரிய ஆளு அவரே இப்படி சொல்றாரு அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் மருதநாயகம் படத்தோட கதையை சொல்லியிருக்காரு. கதையை சொல்லி இதுல நடிக்கணும்னு உடனே அந்த கதை சூப்பரா இருந்திருக்கு. ஆனா வில்லன் ரோலு சார், நான் உங்களுக்கு வில்லனை நடிக்க மாட்டேன், நெகட்டிவ் ரோலா இருந்தா வேண்டாம் சார் அப்படின்ட்டாராம். அப்புறம் ஏன்னா அப்ப நான் கதாநாயகனாவும் ஒரு 5-6 படத்துல நடிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் வில்லனா பண்ணேன்னா அந்த தயாரிப்பாளர்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, தவிர உங்களுக்கு நான் நடிக்க மாட்டேன், உங்களுக்கு வில்லனை நான் பண்ணல, பாசிட்டிவா இருந்தா மட்டும் பண்றேன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் சொல்றேன்னு உடனே 4-5 வருஷம் ஆச்சு, வாய்ப்பே வரல. என்னடா நம்ம கமல் சார் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டோமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் போனு, நீங்க வந்து கதை கேட்க வாங்க ஆபீஸ்க்கு, நீங்க ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கணும், பாசிட்டிவ் ரோல் தான் அப்படின்னு இருக்காரு கமல் சார். சார் பாசிட்டிவ் தானே சார், கதையெல்லாம் கேட்க வேணாம், நான் உங்களோட ஒரு காட்சியில வந்தா கூட போதும்னாராம். அப்படி நடிச்சதுதான் விருமாண்டி படத்துல வரக்கூடிய நல்லமன் நாயக்கர். அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ் ரோல் பண்ணவே மாட்டேன்னு இருக்காரு தசாவதாரத்துல. அப்ப என்ன சொல்லியிருக்காராம் கமல் சார் வந்து, நெப்போலியன் நானே 10 வேஷத்துல நடிக்கிறேன், எனக்கு அப்புறம் அந்த படத்துல வந்து முக்கியமான ரோல்னா உங்களுக்கு தான், அந்த 2ஆம் குலோத்துங்க சோழனா அந்த உயரத்தோட அந்த கம்பீரம் உங்களுக்கு தான் இருக்கு, அந்த யானையில உட்காந்து நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவு கம்பீரமா இருக்கும், அது வில்லன் ரோலா இருந்தாலும் அது வந்து பேசப்படுற ரோலா இருக்கும், நீங்க எனக்காக பண்ணுங்கன்னு ஒண்ணு. சரி சார் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இதுக்காக நீங்க இன்னும் நல்லா வெயிட்டை ஏத்தணும், கம்பீரமா தெரியணும் அப்படின்னு அதுக்காக நல்லா சாப்பிட்டு இன்னும் வெயிட்டை ஏத்தி 20 கிலோ வெயிட்டை ஏத்தி அந்த 2ஆம் குலத்துங்க சோழனா அந்த மேலேருந்து வந்துட்டு யானையில வந்து இறங்கி அந்த அசின் அந்த தாலியை இது பண்ணி தூக்கி போடுற இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் இன்றளவும் நம்ம மனசுல நிக்குது. தசாவதாரம் படத்துல கமலஹாசனுக்கு அப்புறம் மனசுல நிக்கிற கேரக்டர்னா அது நெப்போலியன் கேரக்டர் தான். ஸோ அதுதான் கமல் சாருக்கு வந்து நான் வில்லனா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறனாரு, இருந்தாலும் கமல் சாருக்காக நடிச்சார் தசாவதாரத்துல.